இந்த ஒரே கோயிலில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி சீனிவாச பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆகிய 3 முக்கிய பெருமாள்களையும் தனித்தனி சன்னதிகளில் தரிசிக்கலாம். கோயில் வெளிப்பிரகாரத்தில் கோயிலுக்கு பின்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இக்கோயில் காலை 6:30 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தலம் வைணவ மகான் திருக்கச்சி நம்பிகள் அவதார ஸ்தலமாகும். ராமானுஜரின் குருவான திருக்கச்சி நம்பிகளுக்காக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பூவிருந்த வள்ளிக்கே வந்து காட்சி கொடுத்த இந்த இடத்துல இந்த கோயில் எழுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சன்னதி, கண்ணன் சன்னதி, கருடாழ்வார் சன்னதி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் இங்கு காட்சி தருகிறார். இந்த கோயில் சூரிய தலமாக கருதப்படுகிறது. மூலவரான ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் தலைக்கு பின்புறம் சூரிய பகவான் அருளுவதால் இந்த சிறப்பு நிலையை பெற்றுள்ளது. சூரிய தசை நடப்பவர்கள், தந்தையுடன் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் இங்கு வந்து வரதராஜ பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் நலம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருக்கச்சி நம்பிகள் சன்னதி. திருக்கச்சி நம்பிகள் இங்கு விசிறியுடன் காட்சி தருகிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சன்னதி, புஷ்பவல்லி தாயார் கிழக்கு பார்த்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். திருப்பதி சீனிவாச பெருமாள் கிழக்கு பார்த்து தனி சன்னதியில் காட்சி தருகிறார். திருப்பதி சீனிவாச பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஆண்டாளுக்கு தனி சன்னதி உள்ளது. பூவிருந்த வள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடம் நடைப்பயணத்தில் இந்த கோயிலை வந்து அடைஞ்சிடலாம்.
நீங்களும் வாங்க, இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க, மற்றவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. வாழ்க வளர்க.